வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. புத்தாண்டு இன்று 2026. வாழ்க்கை மலர்களில் நாள் ஒரு நற்சிந்தனையில் மனவளக்கலை என்ற ஒரு சிந்தனையை இன்றைக்கு நாம் மேற்கொள்ள இருக்கோம். மனத்தை வளப்படுத்தும் கலை. கலை என்பது இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றி அமைத்து பயன்படுத்துவது எல்லாமே கலை என்று நம்முடைய ஆசான் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த வகையில் வாழ்க்கை கல்வியை மனதை வளப்படுத்தும் ஒரு கல்வி திட்டமாக கலையாகவே கொண்டு வர்றார். இதுக்கு அடிப்படையாக எதுக்காக இந்த மனவள கலைங்கிற ஒரு பயிற்சி திட்டத்தை மகர்ஷி வகுத்தார் என்பது தான் இன்றைய சிந்தனையில். அதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் சொல்கிறார். அப்போது அவருடைய இளம் வயதிலே தறியில் அமர்ந்து வேலை செய்யும்போதே எப்போவும் அந்த பகல் நேரத்தில் அம்மா கொஞ்சம் கூழ் தருவாங்க பசிக்கு குடிக்கிறதுக்கு. ஆனால் அன்றைக்கு எதுவுமே கொடுக்கல. ஏன் இன்னைக்கு எதுவுமே கொடுக்கலையே அம்மா அப்படின்னு எட்டி பார்க்குறார். அம்மா அப்பா 2 பேரும் அடுப்பு இருக்கக்கூடிய இடத்துல நின்று குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. ரகசியமாக என்னமோ பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க வார்த்தைகள்லாம் கலக்கமாக இருக்குது. குரல் கம்மி போய் பேசுகிறாங்க. இவருக்கு தறியிலேருந்து துண்டை உதறி இடுப்பில் கட்டிக்கிட்டு இறங்கி வந்து எட்டி பார்க்குறார். சின்ன பையன் எட்டி பார்த்தா அம்மா கண்கலங்கி இருக்காங்க. அம்மா கண்கலங்கினதே ஒரு நாளும் பார்த்ததே இல்லை. எனது வாழ்க்கை விளக்கத்தில் இதை ஒரு நிகழ்வை கொடுக்குறார் மகரிஷி. ஏன்னா பெற்றோர்கள் தங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை குழந்தைகள்கிட்ட சொல்லாமல் வளர்க்கணுங்கிறது அது ஒரு தத்துவமாகவே அங்கே கொடுக்குறேன். குழந்தை பருவத்தில் ஒரு தாக்கம் ஏற்பட்டுருச்சுன்னா வயதான காலம் வரைக்கும் அந்த தாக்கம் வெவ்வேறு வகைகளில் வெளிப்படுங்கிறதுனால அவங்க படிக்காத தம்பதியராக இருந்தாலும் கூட தங்களுடைய வறுமையையும் கஷ்டத்தையும் தங்களுடைய பிள்ளைகள் முன்னாடி காமிச்சு வளர்த்தலை. அப்பா கண்கலங்கினதை பார்த்த உடனே அம்மா ஏமா கண்கலங்குறீங்க அப்படின்னு சொல்லி இவர் போய் கேட்கும்போது, வரம் இருந்து தவம் இருந்து உன்னை பெத்தெடுத்தமே, உனக்கு ஒரு சோடு தவளை கூழ் கொடுக்கறதுக்கு வழி இல்லையேன்னு சொல்லி கதறாங்க. அப்பா அம்மா 2 பேரும் அழுகிறாங்க. இவரும் சேர்ந்து அழுகிறாரு. அப்புறம் அம்மா வெளியில் போய் எங்கேயோ யார் வீட்லேயோ கொஞ்சம் கூழ் வாங்கிட்டு வந்து மகனோட பசியை ஆற்றணும்னு வாங்கிட்டு வர்றாரு. அப்புறம் 3 பேரும் அப்புறம் இவர் சொல்கிறார், நீங்களும் பசியாகத்தானே இருக்கீங்க குடிங்க அப்படின்னு சொல்லி ஆளுக்கு கொஞ்சமாக குடிச்சிட்றாங்க. அன்றைக்கு தான் சிந்தனை. ஏன்னா ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுகள் அவர்களுடைய சிந்தனையை தூண்டி அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய திறமைகளை வெளியே கொண்டு வரும். அந்த வகையில் இந்த ஒரு நிகழ்வு தான் மனவளக்கலை தோன்றுவதற்கு அடிப்படையாக விதை போட்ட ஒரு நிகழ்ச்சி. இப்போ எல்லார்ட்டையும் கேட்குறார் பெரியவங்ககிட்ட, எல்லாரும் பிறந்திருக்கோம், பசிங்கிறது எல்லாருக்கும் தானே வருது, இப்போ அது துன்பமாக தானே இருக்குது, ஒரு சிலருக்கு மட்டும் உணவு கிடைக்கிது, ஒரு சிலருக்கு கிடைக்கலையே, ஏன் இப்படி, எதனால் என்று கேட்கும்போது பெரியவங்க சின்ன பிள்ளைகிட்ட என்ன எப்படி சொல்லி சமாளிக்க முடியுமோ அப்படித்தானே பதில் சொல்லுவோம். அந்த வகையில் இதெல்லாம் அவங்கவுங்க கர்ம வினைப்பா, சோறு கிடைக்கிறதும் கிடைக்காததும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் கர்மாவுக்கு காரணம் யார், இதுக்கு அதிகாரி யார் அப்படின்னு கேட்கும்போது கடவுள்ன்றாங்க. கடவுள் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார், செய்ய மாட்டார். ஏன்னா கடவுளுடைய பிள்ளைகள் தான் இந்த மக்கள் அனைவரும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பிதா போன்றவர் அப்பா போன்றவர்னு சொல்லும்போது ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளைக்கு சோறு ஒரு பிள்ளைக்கு பட்டினியை போட மாட்டார். நான் அதை ஒத்துக்கவே முடியாது என்று அன்றையிலிருந்து அவர் சிந்திக்க ஆரம்பித்ததனுடைய விளைவு தான் 37 வயதில் எல்லா விஷயங்களுக்கும் எல்லா கஷ்ட நஷ்டங்களுக்கும் எது தீர்வுங்கிறத உணர்ந்துட்டார். அப்போ தான் 1955 உலக சமாதானம் என்ற ஒரு புத்தகத்துக்கு நிறைய கவிகளை பூரா எழுதினார். உலகத்தில் பிறந்துவிட்ட மக்கள் அனைவரும் வாழ்வதற்கான உரிமை இருக்குது. அந்த உரிமையும் அந்த கடமைகளும் என்னென்ன என்பதையெல்லாம் விலாவாரியாக ஒவ்வொரு மனிதரும் பிறந்து விட்டதுனால வாழ்வியல் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்குது. அப்போது அவங்க எல்லாம் எப்படி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை தரம் இருக்கணும் என்பதை பற்றி எல்லா துறைகளையும் அவருடைய அறிவில் புலப்பட்ட அத்தனை கருத்துக்களையும் புத்தக வடிவத்தில் கொண்டு வந்துடுறாரு. திருப்பதியில் போய் உட்காந்துட்டு தன்னுடைய மைத்துனரையும்
இன்னும் தன்னுடைய நண்பர்கள் ஓரிருவரை கூட்டிகிட்டு போய் அங்கே உட்காந்து தான் அந்த புத்தகத்தை வரிசைப்படுத்தி எல்லாம் பண்ணுறாரு. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் போடுறது என்ன அப்படின்னா, அது உலக சமாதானம்னு ஏன் கொடுக்குறாருன்னா, அவர் பரஞ்சோதி மகானுடைய உலக சமாதான ஆலயத்தில் செயலாளராக சில காலம் வேலை செஞ்சார், சேவை செஞ்சார். பரஞ்சோதி மகான்கிட்டையே அவர் பயிற்சி எடுத்துக்கிட்டதுனால, அங்கே சர்வீஸ் பண்ணதுனால உலக சமாதானம்னே அந்த புத்தகத்துக்கும் போடுறாரு. பிறந்து விட்ட மக்களுக்கெல்லாம் அவங்க வாழ்வதற்கான உரிமைகளும் வாழ்வாதாரங்களும் எந்தெந்த வகையில் இப்போ கிடைக்காம இருக்குது, கிடைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும், எப்படியெல்லாம் இருக்கணும் என்பதையெல்லாம் அந்த புத்தகத்தில் கொண்டு வந்து வரிசைப்படுத்துகிறார். எந்தெந்த துறையை முன்னே கொண்டு வரணும், எந்த துறையை பின்ன கொண்டு வரணும். அதில் தான் ஃபஸ்ட்டு முதல்ல அவர் சொல்கிறதே, உலக மக்கள் அனைவரும் நலமாக வளமாக இனிமையாக வாழணும், அப்படி வாழ்வதற்கு ஒரு சங்கம் அமைக்கப்பட வேண்டும்ங்கிறார். இது ஏன் இந்த கருத்து வந்தது அப்படின்னாக்க, எப்படி தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தியடிகள் இருக்கும்போது போயர் யுத்தம்னு நடக்கும்போது அவர் அங்கே தான் செஞ்சிலுவை சங்கம்னு நம்ம இப்போ சொல்கிறோமே முதலுதவி செய்யறதுக்காக, அதுபோல் மருத்துவ அறிவு உடையவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு குழுவாக அமைச்சுக்கிட்டு அந்த போர்க்களத்தில் காயப்பட்டவர்களுக்கெல்லாம் வைத்தியம் செஞ்சு அந்த மாதிரிலாம் முதலுதவியெல்லாம் பண்ணார். அதுபோல் ஆசான் அருள்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களும் இங்கே நம்ம உலக யுத்தம், 2வது உலக யுத்தம் நடக்கும்போது பல வகைகள்லேயும் சேவையில் ஈடுபட்டிருக்கார். அப்போ எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள், எவ்வளவோ பேர் எவ்வளோ சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்க. உறுப்புகள் போய் பெற்றோர்களை இழந்த குழந்தைகள், பொருள் துறையில் எவ்வளவோ நஷ்டங்கள், எல்லாத்தையும் கண்கூடாக பார்த்ததுனால இந்த உலக சமாதானம்ங்கிறத உலக அமைதிங்கிறார். உலக அமைதி வரணும்னாக்க தனி மனிதன் அமைதியாக இருக்கணும். இது இந்த 7 வயது 8 வயதில் அவருக்கு வந்ததே, பசிங்கிற ஒரு துன்ப உணர்வில் வந்த விதைக்கு தண்ணி ஊற்றுனது எப்பன்னா, தண்ணி ஊற்றி அது முளைக்க ஆரம்பித்ததே சுதந்திர போராட்டத்தில் எத்தனையோ பேர் ஈடுபட்டாங்க. அது மறைமுகமாக நேர்முகமாக என்று பல கோணத்திலையும் இருந்தாங்க. ஏன்னா மனிதனை அடிமையாக்குறாங்க. அப்போ அந்த ஆன்ம சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற முறையிலையும் கொண்டு வர்றாங்க. இப்போ அந்த வகையில் தான் ஆசான் அருள்தந்தைக்கு சில கருத்துக்கள், இறைநிலை இவரை ஒரு கருவியாக வச்சுக்கிட்டு இந்த சமுதாயத்துக்கு எப்படி வாழ்ந்தால் வாழ்வியல் ஆதாரங்கள் குறைவுபடாமல் இனிமையாக வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியுங்கிற கருத்துக்கள்லாம் வருது. அதுக்கு இவருடைய அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்துகிறார். இப்போ எந்த வகையிலெல்லாம் மனிதர்கள் துன்பப்படுறாங்க, இந்த உலக அமைதியை கொண்டு வரணும்னா தனி மனித அமைதியை முதல்ல ஏற்படுத்தணும். தனி மனித அமைதியை ஏற்படுத்தணும்னா இப்போ ஏன் அமைதி இழந்து இருக்காங்க இந்த மக்கள்னு பார்க்கும்போது, ஒன்றா உடல் நோய், இல்லைன்னா மனக்குழப்பம். இதுக்கெல்லாம் கடவுள் மேலேயோ விதிங்கிறதையோ இப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க உடல், அவங்கவுங்க உயிர், அவங்கவுங்க மனம், அவங்கவுங்க குடும்பம், அவங்கவுங்க தொழில், இதை பற்றி ஒரு நாலெட்ஜ், அதை பற்றி ஒரு சிந்தனை, இதை எப்படி நம்ம மேம்படுத்திக்கணும், எதுக்காக இதெல்லாம் நமக்கு அமைஞ்சிருக்குங்கிற ஒரு அறிவு திறன் கிடைச்சி போச்சு அப்படின்னாக்கா இவங்க இனிமையாக வாழ முடியும், இருப்பதை கொண்டு நிறைவாக வாழ முடியும் என்ற ஒரு கருத்து அவருக்கு தோன்றதுனால தான் இந்த உலக அமைதியை கொண்டு வரணும்னா அதுக்கு தனி மனித அமைதிக்கு மனவளக்கலை பயிற்சிகள், அதில் உடல் உயிர் மனம், இந்த 3 வச்சு தான் வாழ்க்கையை ஓட்டுறான் மனுஷன். இதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி அதை நிர்வகித்து பராமரிக்க பழகணும். அப்படி பழகிட்டாங்க அப்படின்னா எந்த இடத்துல யாரையும் எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இன்றைக்கு இருப்பவர்கள் மட்டும் இல்லை, என்றைக்குமே கர்மயோக வாழ்க்கை நிறைய கொண்டு வர முடியும். கர்மயோகம் என்பது தான் நம்முடைய இந்திய தத்துவத்தில் பார்த்தோம்னா, கடமையை செய் பலனை எதிர்பாராதே, கடவுளே உபதேசம் பண்ணின மாதிரி அந்த கருத்து 5வது வேதம் என்றெல்லாம் கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கர்மயோகிகள் தான் அந்த இந்திய மக்கள். அப்படிங்கிறதுனால அந்த கர்மயோக வாழ்க்கை நெறியாக ஒவ்வொருத்தரும் வாழணும்னா அவன் முதல்ல தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். தன்னை உயர்த்தி கொள்வதற்கு உடல் உயிர் மனம் 3ஐயும் சரியான முறையில் நிர்வகித்து பராமரித்து பழகிட்டாக்க மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க முடியும். எந்த இடத்துல யாரையும் எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏமாற்றம்ங்கிறது இருக்காது, விளைவறிந்த விழிப்பு நிலையில் செயல் செய்வாங்க. அப்போ அதற்கான தன்னுடைய மருத்துவ அறிவை கொண்டு உடலுக்கான உடற்பயிற்சி தொடர் 35லேருந்து 40 நிமிஷத்தில் செய்யத்தக்க பயிற்சியை வடிவமைக்கிறாரு. வந்த நோய் நீங்கணும், இனிமே வியாதி வராமல் காத்துக்கொள்ளணும். அந்த மனவளக்கலையில் முதல் அங்கமாக எடுத்துக்கிறதே உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். எவ்வளவோ பணம் சம்பாரிச்சாங்கன்னாலும் அத்தனையும் பார்த்தோம்னா ஒரு 35-40 வயசுக்கு மேலே மருத்துவமனை கொண்டு போய் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் அமைதி குறைஞ்சு போகிறதுக்கு இந்த நோய்ங்கிறது ஒரு காரணமாக இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அந்த குடும்பத்திற்கு அத்தனை பேரும் தங்களுடைய கடமைகளை செய்ய முடியாமல் போயிருதுங்கிறது நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் உடல் நலம் முதல் நலம்.
அப்போ அடுத்து பார்த்தோம்னாக்க இந்த உடலை நடத்துவதற்கு போதுமான அளவு உயிர் சக்தி வேணும். அது சித்தர்களுடைய அரிய கலை, காயகல்ப கலை. அதை தன்னுடைய மருத்துவ அறிவை கொண்டு பயிற்சி திட்டமாக்குறேன். காலையில் 3 நிமிஷம், சாயந்தரம் 3 நிமிஷம், இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடிலாம் ஒவ்வொரு நிமிஷம், அப்படியாக பார்த்தோம்னா ஒரு நாளைக்கெல்லாம் 10 நிமிஷம் செய்வதன் மூலமாக உயிரை வலுவாக்கி கொள்ளலாம். சித்தர்களுடைய அரிய கலையை பயிற்சி திட்டமாக்கி கொடுத்துட்டார். அடுத்து இந்த உடலையும் உயிரையும் இணைக்கிற பாலமாக இருக்கிறது மனம். அந்த மனதை அமைதி நிலை கொண்டு வர்றதுக்கு பதஞ்சலி மகானுடைய அட்டாங்க யோகம்ங்கிறத எடுத்து அவர் தானே செய்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை எல்லாம் சரிப்படுத்தி தியான முறைகளை வடிவமைச்சு அடிப்படை தியானங்கள், அதன் மூலமாக சிறப்பு தவங்கள் என்ற முறையில் எல்லாம் மனிதன் முழுமை பெறுவதற்கான அத்தனை விஷயங்களையும் மன வழக்கலை யோக பயிற்சியில் உடல் உயிர் மனதுக்கான பயிற்சி திட்டங்களாக்கி கொடுத்தார். இப்போ தனி மனித அமைதி தான் குடும்ப அமைதியாக, இன்னும் அந்த பல குடும்பங்கள் இணைந்த அந்த சமுதாயம் உலகம் அமைதி அடைய முடியும். சாதாரண மனிதர்கள் இந்த உலகம் சமுதாயம் எனக்கு என்ன செய்தது என்று கேள்வி கேட்பார்கள், சிந்திப்பார்கள். ஆனால் மகான்கள் எனப்படுபவர்கள் சமுதாயத்துக்கு, உலகத்திற்கு நான் என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்பார்கள். அந்த வகையில் தான் ஆசான் அருள் தந்தை 20, 21ஆம் நூற்றாண்டுகளில் நம்மோடு வாழ்ந்த விஞ்ஞான மெய்ஞானி எதிர்காலத்தில் வரக்கூடிய அனைத்து மக்களும் இனிமையாக, மகிழ்ச்சியாக, அமைதியோடு வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை நெறிய தான் மன வளக்கலை என்ற ஒரு பயிற்சி திட்டமாக்கி இருக்காரு. அதில் இன்றைய நாளில் நம்ம எல்லாம் மகிழ்ச்சி வாழ்த்துறாங்க. இந்த புத்தாண்டு தினத்தில் உங்களை எல்லாம் நான் வாழ்த்தி மகிழ்கிறேன் என்று சொல்கிறாரு. அந்த மகிழ்ச்சியை நாம் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்வோம் என்று இந்த சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன்.